ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? ஓய், என்ன செய்யற? ட்ரெஸ்ல லேஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் போடவே முடிய மாட்டேங்குது. ஓ, அதனால தான் இவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தியா? நான் கூட ஏதோ ட்ரெஸ்ஸுக்குள்ள கரப்பாம்பூச்சி போயிடுச்சோன்னு நினைச்சேன். சொல்லாதீங்க அதை. ஐயோ கூசுதே உடம்பெல்லாம். நீ இருக்கியே. சரி இங்க வா, நானே உனக்கு நாட் போட்டு விடுறேன். இங்க வா. வேணாம் பரவாயில்ல, நான் நந்தினி ரூம்ல போயிட்டு அவகிட்டே போட்டுக்கிறேன், இல்ல காயத்ரி கிட்ட சொல்லி போட்டுக்கிறேன்னு. நேற்று நீங்க என்ன பெட்ல தூங்க வச்சதுக்கு நன்றி. நான் வரேன். ஏ குட்டி சாத்தா, நில்லு. என்னங்க? நான் தான் நாட் போடுறேன்னு சொல்றேன்ல, எதுக்கு ஓவரா சீன் போடுற? அங்கேயே இரு, நான் வரேன். எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திரும்பு. திரும்பி தானே இருக்கிறேன், நீங்க அப்படியே போட்டுருங்க. இப்படி எனக்கு நாட் போட வராது. நீ என் பக்கமா திரும்பு. என்னது திரும்புங்கிறல்ல, திரும்பிட்டு உன் முடி எடுத்து முன்னாடி விடு. ஓகேங்க. ஆனா இதெல்லாம் அவசியமா என்ன? அவசியம்தான். மனுஷ மாறுதோ. ஸ்டூபிட் மாதிரி பேசாத, அமைதியாரு. சரி சரி, இன்னுமா முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா. இந்த பக்கம் ஒரு கயிறு, அந்த பக்கம் ஒரு கயிறு, ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா உங்களுக்கு? கடவுளே, சும்மா இரு கொஞ்ச நேரம். சரி சரி, ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிட்டா? கேளு. நேற்று நைட்டு நீங்க ரூல்ஸ் எல்லாம் போட்டீங்கல்ல, இந்த பெட்ல தூங்கணும்னா நான் உங்க பக்கம் திரும்ப கூடாது, கை காலை போடக்கூடாது, அப்புறம் கொரட்டை விடக்கூடாது, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன்ல. நைட்டு ஃபுல்லா லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் கையும் காலையும் போடல, ஒரே பக்கமா தான் படுத்து தூங்கினேன். உங்க பக்கமே திரும்பல, கொரட்டையும் விடல அப்படின்னு நினைக்கிறேன். அதை மட்டும் நீங்க சொல்லுங்களேன். நாட்டு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. அது ஆக்சுவலா நீ என் பக்கம் திரும்பல, கை காலெல்லாம் போடல, லைட்டும் ஆன்ல தான் இருந்துச்சு. அப்புறம் குரட்டை மட்டும் வந்தது, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரல. குட் கேர்ள் இல்ல, நான் பாத்தீங்கல்ல, கொரட்டையவே தூக்கத்திலே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பெரிய விஷயம். சரி, என்ன போய் வாசல் பெருக்கிட்டு வந்துடுறேன். சரி. இந்த அம்மா கொரட்டையை கண்ட்ரோல் பண்ணிட்டு தூங்குனாங்களாம். மூஞ்ச பாரு லூஸு. உன்னை நான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குனதுனால தாண்டி நீ கொரட்டை விடாமல் இருந்த. அது என்னமோ தெரியல, நான் உன்னை கட்டி பிடிச்சதுக்கப்புறம் நீ கொரட்டை விடாமல் இருந்த. அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நானுமே நிம்மதியாக தூங்குனேன். பேசிட்டு போறா பாரு. சே, ஆனால் நான் கட்டி பிடிச்ச விஷயம் இவளுக்கு தெரியாதுல்ல. எப்படி அது தெரியாமல் இருக்கும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி இல்லை இவ போயிட்டு இருக்கா. எப்படி இவளால் இதெல்லாம் முடியுது? ஒரு வேலை நடிக்கிறாளா? இவன் நடிச்சாலும் நடிப்பா, கேடி இல்லை இவ. ஆனால் தெரிஞ்சிருந்தா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பாளே. எல்லாத்தையும் மறந்துட்டியா, மன்னிச்சிட்டியான்னு கேட்டிருப்பா. அதுவும் இல்லாமல் நாட்டு போடுறேன்னு சொன்னதுக்கே மனசு மாறிடுச்சான்னு கேட்குறா. அப்போ இவளுக்கு உண்மையிலேயே விஷயம் தெரிஞ்சிருக்காது. தெரியாமல் இருக்கட்டும், அதான் நல்லது. எதுக்கடி மண்ணை வாரிக்கிட்டு இருக்க? இலைய மட்டும் பொறுக்குடி. தெரியாடி எனக்கு, சும்மா இருக்கிய கொஞ்சம். வேணும் இந்த வாசலை நானே பெருக்கிட்டு இருக்கேன். என்னமோ வந்துட்டா புதுசா சொல்றதுக்கு. பாரு நந்தினி, ரொம்ப பேசுறா அவ. இந்த வாசலை நான் எத்தனை முறை பெருக்கியிருக்கேன். இங்க பாரு மணி, உனக்கு முன்னாடியே நான் இந்த வாசலை பெருக்கியிருக்கேன், அதுவும் நிறைய முறை. ரொம்ப சீன் ஓட்டாத. என்னமோ ஒரு வாரமா தானே நீ பெருக்கிட்டு இருக்க, அதுக்கே இவ்வளவு சீனு. இவ தள்ள தாங்கலம்மா. ஏண்டி நீ நல்ல வீடு பெருக்குவ, வாசலை பெருக்குவ, கோலம் போடுவே, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசுல. அப்படி இருக்கும்போதே நான் ஒரு வேலையை பாக்குறேன்னா என்ன சும்மா வாக விடணும். அதை விட்டு புட்டு அங்க நோண்டாத இங்க நோண்டாத, இங்க தோண்டாத அங்க தோண்டாத, நீக்கிட்டே போத்திக்கிட்டு நில்றி. பாருடி எப்படி பேசுது. வீடு அது அப்படிதான். இதுவே வீட்டில் ஒரு 2-3 வேலை தான் செய்யுது. ஆனால் அப்படியே நாள் ஃபுல்லாக வேலையை செஞ்சு வெட்டி முறிச்ச மாதிரி சீனை ஓட்டும். ஆனால் என்னமோ நந்தினி, இது சலிச்சுக்கிட்டே வேலையை செஞ்சாலும் செய்யுதில்ல. முன்னாடியெல்லாம் இதெல்லாம் கூட பண்ணாது. அது ஏன் ஒரு டீயை கூட கிச்சனில் வந்து வாங்கி குடிக்காது. என்ன ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லுவா. நான் வேலைக்காரி மாதிரி டீ எடுத்துகிட்டு அது ரூமுக்கு போவேன். ஆனால் நான் மனசார தான் பண்ணேன். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்டர் போடுற மாதிரி பண்ணால, எனக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் அவள் மாறுவாளான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னடான்னா இந்தளவுக்கு மாறி இருக்கா. இது போதும்டி. கொட்டுங்கடி தண்ணி, கொட்டுங்கடி வாசல் இல்ல தண்ணி, கொட்டுங்கடி. வைத்தியக்கார நாய்க்கு பாட்டு ஒன்று தான் குறைச்சலி. இந்த கைட டக்குன்னு ஊத்து. ஊத்திக்கிட்டு தாண்டி இருக்கேன். இங்க ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த தண்ணியை ஊத்துனா மண் அப்படியே உள்ள ஈட்டுக்குது. ஆனா சென்னையில நம்ம வீட்டு வாசல்ல அப்படி நம்ம தண்ணி தெளிச்சோன்னு அப்படியே நிற்கும். அது அப்படியே எதிர் வீட்லயே பக்கத்து வீட்டுலன்னு அடிச்சு தள்ளி விடணும். ஆனா இங்க அந்த அவசியமே இல்ல. என்னமோ நீ ஏன் தள்ளி விட்ட மாதிரி பேசுறா? வேடிக்கை பார்த்திருக்கல. நீ இருக்கியா குட்டி சாத்தான்? போதண்டி தண்ணி ஊத்துனதையா? ஊத்திட்டேன்டி. இங்க பாரு நந்தினி, காயத்ரி, நான் அவங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லட்டா? வேணாண்ணா, விடவா போற? சொல்லு. அதுவும் கரெக்ட் தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என்னடி சொல்ற? நடந்துருச்சா? அப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி.
என்னாச்சு? நீ வாங்குன வேகத்துல காலப்படி மூக்கல போயிடுச்சுடி. அவ்வளோதான், இதோட ஓயாம தும்பிக்கிட்டே இருக்க போறா இவ. இல்ல நந்தினி, சரி ஆயிடுச்சு. அது மிளகாடினா தான் எனக்கு பயங்கரமா நெடி ஏறும். இது கோலப்படி தானே. சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. ஆமா, நீ எதுக்கு எனக்கு இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொன்ன? ஏன்டி குரங்கு இப்படி பேசுற? தொண்டை வலிக்க போகுது. எங்க பாரு, நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னல, அதான் எல்லாம் நடந்திருக்கும் போல நேற்று நைட்டுன்னு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். எப்படிடி, நல்லா இருந்துச்சா? எதை பத்தி காயத்ரி கேக்குற? இது கூடவா புரியாது உனக்கு? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான்டி, அதான் அதேதான். நேற்று நைட்டு ஆயிருக்கு போல. ஆ? ஆமாண்டி. அடியே மணியே, என் செல்ல குட்டியா, வாழ்த்துக்கள்ரி. அப்ப எண்ணி 10ஆம் மாசம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும். அது மணி மாதிரியே கியா முயான்னு கத்தி கத்தி கூப்பாடு போடும். ஜாலியா இருக்க போகுது வீடு. நான் அத்தையே ஆக போறேன். கடவுளே. அப்புறம் நான் தான் குழந்தையோட காட் மதரா இருப்பேன். காட் மதரி. ஆ, அப்புறம் நீ அத்தை. ஓ, டெஃபினெட்லி. ஏற்கனவே சித்தி ஆயிட்டேன், இப்போ நான் அத்தை ஆக போறேன். அப்போ எனக்கு சந்தோஷம் தானே. அடியே, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்குள்ள ஒருத்தி காட் மாதிரிங்கிறா, இன்னொருத்தி நீ அத்தையாக போறேங்கிற. என்னி 10ஆம் மாசத்துல இந்த வீட்டுல குழந்தை சட்டிங் கேட்க போதுங்கிற. அதுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும்லடி. அப்ப நேத்து நைட்டு எதுவும் நடக்கலையா? அதானே, சந்தோஷமா இருக்குன்னு வேற சொன்னியேடி. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு, அதுவும் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு அதுவும் ஒரு காரணம்டி. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அதுவே காரணமா இருக்க முடியாது இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல சரியா. சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம், நான் பெட்டு மேல தூங்கினேன் அவர் கூட. என்ன சொல்ற? அது ஐயோ, சந்தோஷத்துல ஓடிட்ட முழுக்கேன். அது நான் அவரும் நேற்று கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுமா, அதான். சும்மா சமாளிக்காத. இப்ப சொன்னதுக்கும் முன்னாடி சொன்னதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்பதான் பெட் மேல படுத்து தூங்குறேன்னு சொன்ன, இப்ப என்னடா நான் மாத்தி சொல்ற? உண்மையை சொல்லுடி. இத்தனை நாள் நீ எப்படி படுத்து தூங்குன? கல்யாணம் ஆனதுல இருந்து அண்ணன் உன்னை தள்ளி வச்சாருன்னு சொன்னல, அப்ப விடுமலை தூங்கலையா அவர் கூட? தள்ளி வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். அதை சொல்ல வந்தா நீங்க நடந்த மூஞ்சி இப்படி மாற்றி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்றதுனால இப்ப நாங்க மனோஜ் அண்ணங்கிட்ட எல்லாம் போய் ஒன்றும் கேட்க போறது இல்ல. அவர்கிட்ட கேட்கவும் முடியாது. நீ சொல்லு, இத்தனை நாள் தரையில தான் படுத்துக்கிட்டு இருந்தியா? ஆமாண்டி, கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து முந்தா நேற்று வரைக்கும் நான் தரையில் தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். நேற்று அவர் மனசுக்கு என்ன தோணுச்சோ என்னமோ பெட்டு மேலே வந்து படுன்னு சொன்னார். நானும் படுத்துட்டேன். நல்லா நிம்மதியாக தூங்கினேன். அதான் சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். சரி, அண்ணன் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரா? அது முன்ன ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. ஏன்னா நான் பண்ண தப்பு அவருக்கு மனசுக்குள்ளேயே இருந்துச்சு போல, கோவமாகவே இருந்துச்சு போல. அதான் என்ன கண்ட மணிக்கு பேசுவார். எதுக்குடி இப்போ அதெல்லாம் விட்டுறலாம் சரியா? நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன்டி. அவரும் என்கிட்ட நல்லா பேசுகிறாரு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். என்ன இப்போ எதுக்கு பழசெல்லாம் கழிஞ்சிக்கிட்டு? நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆனது ஆச்சு, போனது போச்சுன்னு விட்டுறலாம். நீ ஹாப்பியா இருக்கல்ல, அது போதும். இனிமேல் எந்த தப்பையும் பண்ணாம அண்ணனோட சந்தோஷமா இரு. என்ன? சந்தோஷமா தான் இருக்கேன். காலையில கூட என்ன திரும்ப பண்ணாரு, என்னை கூப்பிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருக்குல்ல ஒரு லேஷு, அதை போட்டு விட்டாரு. அப்படியே ஒரு லேஷு போடும்போது எனக்கு அப்படியே கூசி போச்சுரி உடம்பெல்லாம். லேசிக்கே கூசி போச்சா? சரி, நேற்று நைட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கணுன்னு சொன்னேன், அதாவது உண்மையா இல்ல பொய்யா? அது சும்மா நீங்க கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, சும்மா சொன்னேன். அப்படியெல்லாம் தூங்கலடி. அவர் கண்டிஷனை போட்டாரு. அவர் பக்கமா திரும்ப கூடாது, அவரை பார்க்க கூடாது, லைட் ஆஃப் பண்ணக்கூடாது, கை காலை போடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால நான் அந்த பக்கமே திரும்பாம நான் பாட்டுன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரே கொரட்டையா விட்டுக்கிட்டு இருந்தேன்னு மட்டும்தான் அவர் சொன்னாரு. நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அண்ணன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறாருன்னு தாண்டி அர்த்தம். கண்டிப்பா சீக்கிரமா உன்னை கம்ப்ளீட்டா ஏத்துப்பாரு. கண்டிப்பா உன்னை அவருக்கு சீக்கிரமா சொந்தமாக்கிப்பாரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 10ஆம் மாசத்துல இங்க ஒரு குட்டி மணி சத்தம் போடும். என் போடி வெக்கமா வருது. அடடடா, வெக்கப்படுறாளே. ஐயோ, என்ன இந்த பெரிய மணிக்குது? எப்படி வந்துச்சு நந்தினி? நந்தினி எப்படி வந்துச்சு இது? பயப்படாதடி, இப்பதான் வந்துச்சு. என் பெரியம்மா பால் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, எடுத்துட்டு போய் உள்ள ஊத்திட்டு தூக்கு எடுத்துட்டு வந்து தரணும். அவ்வளவுதானே பெரியம்மா? நந்தினி, பாலை வாங்கிட்டு உள்ள போடி. என்ன வேலை இவர் அண்ணிப்பா? ஏய், அண்டி சொன்ன கேட்கணும். நான் வாசல பெருக்கி தண்ணி லந்துச்சல்ல, இதோ இவ கோலம் போட போறா. நீ சும்மா லேம்பு மாதிரி நின்னுகிட்டு இருப்பியா? எடுத்துட்டு போடி பால் குண்டானே. அதானே, எடுத்துட்டு போடி. ஓவரா வடிசின்னு ஓட்டுறீங்க. வந்து வச்சுக்கிறேன்டி உங்களை. கொடுங்க பெரியம்மா, நானே எடுத்துட்டு போறேன்.
இங்க பாருப்பா, ஒரு இடம் வந்திருக்கோன்னா எல்லார்கிட்டயும் சகஜமா கலக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்கணும். நீ பாட்னு ரூமுக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு? நேற்று ஒரு நாள் ஃபுல்லா ரூம்லயே இருந்து வீணடிச்சிட்டேன். இன்னைக்காச்சும் எல்லார்கிட்டயும் நல்லா பேசு. ஆக்சுவலாக நான் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு தாம்மா இருக்கேன். நேற்று நைட்டு மட்டும்தான் ரூம்லேயே இருந்துட்டேன். மற்றபடி ஈவினிங் வரைக்கும் நான் வெளியே தான் எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, அப்படியே கலகலன்னு பேசிட்டப்பா நீ எல்லார்கிட்டே நேற்று. கலகலன்னு பேசலைனாலும் பேசினல்ல. ஆமா, பெருசா பேசுன நீ. என்னன்னா நீ கேட்டுட்டு நீ பாட்டுன்னு சைலண்டா இருக்கிற. அதை தாண்டி என்னடா பேசுன நீ? யார்கிட்ட என்ன பேசுன நீ? உன் தம்பி கிட்ட மட்டும்தான் நீ சிரிச்சு சிரிச்சு பேசுற. அதை தாண்டி யார்கிட்டையும் இங்கே பேசுறது இல்லை. மனோஜ் கிட்ட பேசுற, அவ்வளோதான். இந்த மாமாங்க கிட்டேயும் பேசுறது கிடையாது, என்கிட்டயும் பேசுறது கிடையாது. இல்லை வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களோடய நேரத்தை செலவழிக்கல. எதுவும் பண்ணாமல் ஃபோனை வச்சுக்கின்னு நீ பாட்டுன்னு சைலண்டாக உட்காந்து நின்ற. நைட்டு உள்ளே போனால் அவ்வளோதான், அதோட வெளியே வரல. நீ இப்படி இருக்காதடா. என்னடா வயசு ஆகுது உனக்கு? 26. 26 வயசு தான் ஆகுது. ஆனால் 85 வயசு கேழநாட்டம் பண்ணின்னு கிடக்குற. அவ்வளோ அமைதியாகிற. இதெல்லாம் எதுக்குப்பா? சந்தோஷமாக இரும்பா. நந்தினி கிட்டே பேசு. அவளை கூட்டிங்கன்னாங்கன்னா வெளியே போய் பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க ரெண்டு பேரும். அதுக்கு தானே உங்கள் எல்லாரையும் இங்கே வர வச்சுருக்குறோம். நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசிப்பீங்கன்னு. நீ ஒரு மூலையில் இருக்கிற, அவள் ஒரு மூலையில் இருக்கிற. இதெல்லாம் நல்லா இருக்குது. கடகடன்னு பேசி சமாதானம் ஆகி கல்யாணத்துக்கு சரி சொல்லுங்க. அப்போ தானே அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியும். என்னத்த சொல்றீங்க? நாங்க 2 பேர் பேசணுங்கிறதுக்காகவா எல்லாரையும் வர வச்சிருக்கீங்க? வளரிட்டம் போல இருக்குதே. அப்படி இல்லைடா, எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல, அதுக்கு தான் வர வச்சேன். அப்படி நீங்களும் பேசிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல, கல்யாண வேலையை பார்க்கலாம், அதுக்கு தான். இந்த ஆள் உள்ள இருக்காரு போல இருக்கே. தூக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தூக்கே தேவையில்ல, நான் போறேன். நில்றி. தாய் கிழவி கூப்பிட்டுட்டாலே. இப்போ என்னத்த பண்ணுறது? ஓடிடலாமா? இல்லை, துரத்திக்கின்னு வரும். சரி, திரும்பி தூக்க கேட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அந்த பக்கமே திரும்ப வேணாம், அந்த ஆளு பக்கமே திரும்ப வேணாம். அடியே, என்னம்மா? என்னது என்னம்மா? நீ என்ன கேட்குற? நீ தானே இங்கே வந்த, எதுவும் சொல்லாமல் நீ பாட்டுன்னு திரும்பி போகிற. என்ன விஷயம்? அதுவா, தூக்கு வாங்கலான்னு வந்தேன். நான் போய் வேற யாரையாவது அனுப்பி வந்து இல்லை என்கிட்டயே கொடு, நானே போய் கொடுத்துட்றேன். பெரியம்மா வேற வெளியே வெயிட் பண்ணுது. சரி, அப்போ நேரம் வந்து தூக்கம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நீ பாட்டுன்னு அமைதியாக இருந்தா. இங்கே வா. நான் வரல, நீங்க எத்தனை வந்ததா? ஐயா வாடி. தாய் கேள்வி, இதுதான் சான்ஸ்னு ஓவரா பண்ணுது. என்னம்மா நந்தினி இவ்வளோ தயங்கி நிற்கிற? என்ன நாங்கள் என்ன உன்னை பொண்ணா பார்க்க வந்திருக்கோம். இங்கே வா, வெக்கப்படாதவா. இவங்க அதுக்கு மேலே. சரிங்க அத்தை. சமத்து புள்ள அழகா இருக்கா. ஏம்மா ட்ரெஸ் சூப்பரா இருக்குமா? தேங்க்ஸ் அத்தை. புது ட்ரெஸ்ஸு. புது ட்ரெஸ்ஸா? எப்படி எடுத்த இதை? ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன், நேற்று தான் வந்துச்சு. ஏண்டிய புதுசாக தான் எடுக்கிற, கொஞ்சம் நல்லா தான் எடுத்துருக்க வேண்டியது தானே. இது நேடி எப்போ பாரு இந்த காலர் வச்ச ட்ரெஸ்ஸே போடுற. நல்லாவே இல்லை நந்தினி. எத்தனை முறை தான் அம்மா சொல்கிறது உனக்கு? திட்டியும் சொல்லி பார்த்துட்டேன், அன்பாவும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் புதுசாகவும் இதையே எடுத்திருக்க பேரு. எனக்கு ரொம்ப கோவம் வருது நந்தினியை. அம்மா விடுமா, காலையிலேயே ஆரம்பிக்காத, அப்புறம் நான் எங்கன்னா போயிடுவேன் சொல்லிட்டேன். தூக்கி அடிக்க போகிறேன் பாரு நான். நீ என்னை அடிக்கிறதுக்கு தூக்கும் போதே நான் ஓடிடுவேன்ல. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. இப்படியே பேசி நிறுடி நீ. இங்கே பாரு சந்தோஷா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லிட்டேன். அத்தை, நான் என்ன பண்ணேன்? நீ இவ்வளோ கல்யாணம் முடிச்சிருந்தீன்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்திருக்காதுல்லப்பா. நீயாச்சும் அவளாச்சுன்னு நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. ஏன் அத்தை, அப்போ நான் நிம்மதியாக இருக்க வேணாமா? ஏன்டா சந்தோஷ்? உண்மையை தானம்மா சொல்கிறேன். பெரிய உண்மை. அம்மா கொடுக்குறியா தூக்க? இதெல்லாத்தையும் இப்போ நான் நின்று கேட்டுன்னு இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா காது குளிர கேட்டாச்சு காலையில். கொடு. டேடி, ஒரு 10 மணி போல இன்னொரு தூக்கு பால் எடுத்துன்னு வர சொல்லுண்ணே. சொல்கிறேன், ஒரு நிமிஷம். அத்தை, இப்போ இவ பங்குக்கு எதையாவது சொல்லுவான்னு நினைக்கிறேன். சொல்லுமா. நான் நேரடியாகவே சொல்லிடுறேன் அத்தை. உங்கள் புள்ளியை நீங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கீங்க, நல்லா ஒசரமாக நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆனால் என்ன, புத்தியை தான் கொஞ்சம் போடாமல் விட்டுட்டீங்க. கொஞ்சம் போட்டு வளர்த்து விடுங்க. என்ன இனிமேல்ட்டாவது ஒழுங்காக பேசுதான்னு பார்ப்போம். அம்மா சட்டியை கொடுமா. 2 பேருக்கும் சிரிப்பு வருது போல இருக்கு. திரும்பிக்கிட்டீங்க. நல்லா சிரிங்க. நான் வேணா போயிடுறேன். இன்னும் கூட நல்லா சிரிங்க. தேவையில்லாம என்னை இழுத்து விட்டு பாத்தீங்கல்ல என்னென்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. எனக்கு புத்தி இல்லையா? நான் வளர்ந்துருக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லைங்கிறா. என்னத்த சொல்றது? இவ்வளவு போய் கல்யாணம் பண்ண சொல்லி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் போறேன். போயிட்டானா? போயிட்டான் பாரு. ஆனால் அநியாயம் பண்ணுறான் நீ உன் பிள்ளை. அவன் மட்டும் என் பொண்ணை கட்டினா நிம்மதி இல்லைன்றான். ஆனால் என் பொண்ணு திருப்பி ஒரு வார்த்தை சொன்னால் சும்மா இருக்க மாட்டான் பாரு. அப்படியே எப்படி சினிங்கன்னு போகிறான் பாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதானே, அவன் அப்படி இருந்தால் நீ என்ன பண்ண முடியும்? என் பொண்ணு இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? நம்ம கையில் ஒன்றும் இல்லைடி. அதுங்களா எப்படியாச்சும் பேசி சமாதானம் ஆகிடுதான்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நேற்றெல்லாம் 2 பேரும் ஒருத்தர் பெருசாக பார்த்துக்க கூட இல்லை. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஜாட மடியாவது பேச வச்சிட்டோம்ல, அது போதும்ல. ஆமாம் பாரு. அப்புறம் பசங்க இன்னைக்குள்ளே எப்படியாச்சும் பேசிக்கணும்னா 2 பேரையும் ஒன்றா இருக்கிற மாதிரியே பார்த்துப்போம். எங்கேயாச்சும் கடைக்கு அனுப்புறது, இல்லை வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொல்கிறது, அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 2த்தையும் ஒன்றாவே வச்சுப்போம் இன்னைக்கு. அப்போ தான் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி ஷில்பா, அப்படியே பண்ணிடுவோம். ஆனால் நம்ம தலையெழுத்த பார்த்தியா? இவங்க சண்டையை சரி பண்ணுற நிலமையில இருக்கிறோம் நம்ம. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அக்கா போறனா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவாங்களோ 2 பேரும். காயத்ரி, கோலம் சூப்பர் டி. ஆமாம்மா, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதே போல் நானும் ஒரு நாள் போடுவேன்.
ஏய் அறிவு கிட்ட குரங்கு சோத்து தின்றியா அதை விட்டுட்டு வேற எதையாவது தின்றியாடா நாயா எதுக்குடா இப்படி யார் நடிச்ச நாயா ஏய் வாயாட்டுக்குடி ஓவராலாம் பேசணும் வண்டியை கோலத்து மேலே ஏற்றிடுவேன் சொல்லிட்டேன். ஏய் நான் ஒன்னும் திட்டினதுக்கும் நீ கோலத்து மேல வண்டி ஏத்துறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது என்னமோ நானாடா உட்காந்து கஷ்டப்பட்டு போட்டேன். நீ போட்டாலும் போடலனாலும் நான் களைச்சு விடுவேண்டி. நந்தினி கோலம் கொஞ்சம் களைஞ்சாலும் பூத்துட்டி தூக்கி தலையில அடிச்சிடுவேன். ஐயோ பயமா இருக்குது அப்பா. நாளையா இங்க நிறைய பூத்துட்டி இருக்குது. நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, திருப்பி அடிப்பேன். அதே பூத்துட்டில அதே மாதிரி அடிப்பேன் பாத்துக்க. பொண்ணுனால விட்டுட்டு போக மாட்டேன். ஏய் என்னடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருடா. தைரியம் இருந்தா மேல கையை வைக்க சொல்லலாம். காயத்ரி சும்மா இரு காயத்ரி. சும்மா சீண்டி பார்க்க வேணாம்னு சொல்றீ, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா இருடா, அப்படி எல்லாம் பேசாத. வண்டி எடு. நீங்க சொல்றீங்கிறதுக்காக வண்டி எடுக்கிறேன்னா இதுக்கு மேல வாய் வந்ததுன்னு வை, திருப்பி வண்டியை யூ டர்ன் போட்டுன்னு வந்து அடிப்பேன் சொல்லிட்டேன். சீ இந்த ஈத்தொலை தாங்கவே முடிய மாட்டேங்குது. கோலம் போட்டாலே வந்துருது. சீ நீ போடா, எதுக்கு நின்று கேட்டுக்கிட்டு இருக்க? நீ போ. இருங்கண்ணா, எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். வச்சுக்கிறேன். அவளை சும்மா விட மாட்டேன்டி உங்க யாரையும். என்னப்பா சும்மா விட மாட்டியா? டே பொறுக்கி மூடிக்கிட்டு போயிட்டு சொல்லிட்டேன். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனா உன் பொண்டாட்டி மேலே போய் ஏறு. எங்க கிட்ட எதுக்கிட்ட வர? ஆளு மண்டியம் பாரு, கட்டி எடுத்து மண்டியை பொழந்துருவேன். படம் எங்கிறது பஜேரி எப்படி பேசுற பாரு. வாங்க நான் போயிருவோம். இதுக்கு தாண்டா முன்னாடியே கிளம்புன்னு சொன்னேன். தேவையில்லாம திட்டு வாங்கின பத்தியா நீ? சரி விடுங்கண்ணா. எங்க காயத்ரி உனக்கும் உன் புருஷனுக்கும் பஞ்சாயத்தாடி? அதான் நேற்று நைட்டு அவன் மாடியில பேசும்போது சிரிச்சு சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தல, அந்த பஞ்சாயத்து தான். ஓ சரி சரி, ஆல் தி பெஸ்ட் டி. என்னம்மா என்ன கூப்பிட்டுருந்தீங்க? எதனா உதவி வேணுமா? கறியை கழுவி தரணுமா? மீனை க்ளீன் பண்ணி தரணுமா? ஏக்கா க்ளீன் பண்ணி பல பலன்னு இருக்குது, பார்த்துட்டும் கேட்கற பத்தியாக்கா நீ? ஏய் சும்மா ரெடி. அம்மா அப்படி இல்லை இல்லைம்மா, ஏதாவது உதவி வேணுமாம்மா? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாண்டி அம்மா. சமய கட்டு பக்கமே வர வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும். எங்களுக்கு நீங்கள் வேற ஒரு உதவி பண்ணணும். என்னத்த உதவி நல்ல பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்க, செய்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லடி, சந்தோஷம் நந்தினியும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு அதுங்க 2 நாள் பூரா ஒன்றா இருக்கிற மாதிரியே எதனா வேலைங்க அதுங்களுக்கு தரணும். கிச்சனில் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால எங்களுக்கு அதுங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு யோசிக்க முடியல. அதான் நீங்கள் 2 பேரும் வெட்டியாக இருக்கிறீங்கல்ல, உங்களை யோசிக்க வச்சு நீங்கள் அதையெல்லாம் செஞ்சு முடிப்பீங்கன்னு நம்பி உங்ககிட்ட விஷயத்த சொல்கிறோம். கரெக்டு தான், நாங்கள் வெட்டியாக இருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க் ஆச்சம்மா. என்னம்மா நீங்களே இப்படி சொன்ன எப்படி? நீங்கள் 2 பேரும் தான் சிஐடி ஆஃபீஸருங்களாச்சே, டாஸ்க்கு குயினுங்க. ஒரு விஷயத்த சொன்னால் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த நம்பிக்கையில் தானே கூப்பிட்டு சொல்கிறோம், செய்யுங்க. ரொம்ப புகழ்றாங்களேடி பிரியா. ஆமாக்கா, இதுக்கு மேலேயே செய்ய முடியாதுன்னு சொன்னால் நம்மளுக்கு அசிங்கம். அதனால நாங்கள் செஞ்சிடறோம் அத்தை. சூப்பர்மா, அப்படித்தான் இருக்கணும். வறுக்கிற மீனில் நல்லா தடி மீனாக பார்த்து உங்கள் 2 பேருக்கும் வைக்கிறோம், சரியா? சரிங்க அத்தை, சூப்பர் அத்தை. சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் வறுக்கிறோம்ல, நல்லா கொழுத்த தொடையா பார்த்து உங்கள் 2 பேருக்கும் வைக்கிறோம். ஐயோ வேற லெவலு. சரி, இதுக்காகவே நாங்கள் டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்து பேசுகிறோம். சிக்கனையும் மீனையும் நல்லா மசாலா தருவி 45 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வறுத்துடுங்க. அப்போதான் ரொம்ப சுவையாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரிம்மா, அப்போ நாங்கள் வரோம். சரிடி, பார்த்து போங்க. அத்தை, மசாலா மீன்லையும் சிக்கன்லையும் ஒட்டணும்னா நல்லா அந்த கார்ன்ஃப்ளவரையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அத்தை, அப்போதான் கிரிப்பாக பிடிச்சிக்கும். இல்லைன்னா எண்ணெயில் போடும் போதே உதிரியாக போயிடும். இதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, இருந்தாலும் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் தான் நான்வெஜ் நாயகியாச்சு. வாங்கடி லோன்னு கத்தின்னு கிடக்குறாளுங்க. இப்படி நான்வெஜ் நாயகின்னு பேரை கொடுத்து தான் வாரத்தில் 5 நாள் என் புருஷன் என் இடுப்பை உடைக்கிறாரு நான்வெஜ்ஜை செய்ய வச்சு. இதில் எல்லாரும் கூடும்போதும் நான் தான் சமைக்கணும். என்னத்தை சொல்கிறது, ஒரு பட்டம் பாரு, நல்ல பட்டம். இப்ப சொல்லுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சொல்லுங்க இப்போ. இதை வாங்குறதுக்கு தான் கடைக்கு போனியா நீ? ஆமாக்கா, வீட்டுல கேட்டா இல்லன்ட்டாங்க. சரி, அதனால தான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப முக்கியம் இல்லை உனக்கு காலையில இந்த பழத்தை தின்றது. ஏக்கா, ஒரு மனுஷன் பழம் கூட சாப்பிட கூடாதா காலையில? என்ன ஆளாளுக்கு என்ன திட்டினாக்கிறீங்க நேத்துல இருந்து? எனக்கு காலையில இருந்து வேற இல்லக்கா, சாப்பிட்டா சிலக்குன்னு வருமேன்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ இருக்கியே படா. உண்மையை தானக்கா சொன்னா? சரி நான் போறேன், போங்க. டேய் தம்பி செல்லக்குட்டி, அப்படிலாம் போயிடாதடா. உன்னை வச்சு ஒரு காரியம் ஆகணும். நினைச்சேன், விஷயத்த சொல்லுங்க. டேய் விஷயம் என்னன்னா, இப்ப நீ வாழைப்பழம் சாப்பிட்ட இல்லையா? ஆமா. இதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை உள்ள ஹால்ல வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த தோலை ஹால்லயே போடணும். அப்படி மட்டும் நான் பண்ணேன்னு வைங்க, கிச்சன்ல இருந்து கரண்டி பறந்து வந்து என் மூஞ்சி விழும். எதுக்கு? டேய் கரண்டி எல்லாம் விடாதடா, எங்களை நம்பு. இந்த விஷயத்துல நான் உங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். என்னக்கா இந்த பையன்? டேய் கிச்சன்ல இருக்கவங்க தான்டா உத்தரவு கொடுத்தாங்க, அதனால நீ பழத்தோட தாராளமா போடலாம். உத்தரவு கொடுத்தாங்களா? ஆமாண்டா, சந்தோஷம் நந்தினியும் சேர்த்து வைக்கணும். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எதனா ஒரு பிளானை போட்டு எதனா செய்யடின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்னத்தை செய்யறதுன்னு பெருசா தெரில, அதான் குறுக்கு வழியில போலாமேன்னு முடிவு பண்ணோம். என்னன்னா, இந்த பழத்தோலை நீ போட, நந்தினி அது மேல காலை வைக்க, அப்படியே சறுக்குன்னு வலிக்கு விழ, சந்தோஷம் அந்த இடத்துல நிக்க, அப்படியே ஓடி வந்து அவளை கேட்ச் பண்ண, அப்படியே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகல, அதுக்கு தான்டா. ஓ, வழுக்கல் விளையாட்டு. சரி ஓகே, நல்லா தான் இருக்கும். ஆனா அண்ணனை யார் அங்க எத்தனை வந்து நிக்க வைக்கிறது? நீரா?
என் அண்ணனையும் கூட்டின்னு வரணும், பழத்தையும் சாப்பிட்டு நான் போடணும்ல. நீங்க சும்மா வேடிக்கை மட்டும் பாப்பீங்க, அப்படிதானே? டேய் அப்படியெல்லாம் இல்லடா, நாங்க நந்தினியை கூப்பிடுவோம். நாளுக்கு நீ உஷாராயிட்டு தோல் மேல காலை வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன், தோல் மேல காலை வைக்கிற மாதிரி பண்ணிடுறேன். அவ காலே வைக்கலனாலும் அவ காலை தூக்கி வச்சிருவீங்க போல இருக்குது நீங்களே. சரி, என்னமோ ஒண்ணு ரைட்டு. சரி வாங்க ஆரம்பிப்போம். டேய், மாமா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தா, எதுக்குடா என்ன கூப்பிட்ட? ஏற்கனவே நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு வேற கம்ப்ளைண்ட். இருங்கண்ணா பேசலாம், அவர் இங்க தானே இருக்க போறாரு, எங்க ஓட போறாரு? நம்ம கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என்ன இருங்க, மனோஜ் அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக தான் இங்க வெயிட் பண்றோம். அக்கா ஆரம்பிங்க. ராகுலு, சொல்லுங்க. அப்பாவி அக்காங்களாச்சு, அழகான அக்காங்களா? சொல்லுங்க. கடைக்கு போற மாதிரி இருந்தா இந்த சிக்கன் மசாலா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியாப்பா? சிக்கன் மசாலாவா? என்னக்கா சொல்றீங்க? அத்தை மட்டன் மசாலா தானே வாங்கிட்டு வர சொன்னாங்க. மட்டன் மசாலாவா? அப்படியா சொன்னாங்க? அது என்ன, சிக்கன் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஃபுல்லா சிக்கன் தானே, அப்புறம் எதுக்கு மட்டன் மசாலா? என்னடா நீ குழப்புற? இரு, நான் யார்கிட்டயாவது கேட்கறேன். கேளுங்கக்கா, கேட்டு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு தடவை கடைக்கு அமிச்சிங்கன்னா நான் போக மாட்டேன் சொல்லிட்டேன், ஷுட்டா சொல்றேன். சரிப்பா நீ பழம் சாப்பிடு. பயங்கரமான நடிப்பா இருக்கியா? நந்தினி, என்னக்கா? இங்க ஓடி அடி. எதுக்கு? சும்மா தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, வா இங்க. ஏன்டா என்னன்னா சிக்கன் மசாலா வாங்குறதுக்காட நம்ம கடைக்கு போறோம்? மட்டன் மசாலா. டேய் என்னண்ணா சும்மா இருங்களா? என்னக்கா வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்ட? அதே அம்மா கிட்ட போயிட்டு கிச்சன் மசாலா சிக்கன் மசாலா வேணுமா இல்ல மட்டன் மசாலா வேணுமான்னு கேட்டுட்டு வா. அம்மா சிக்கன்ல இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்க. என்னக்கா சிக்கனு கிச்சன்னு வளரின்னு இருக்கிற? இப்ப என்ன கேட்கணும்? ராகுல் கிட்ட ஏதோ மசாலா வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க, சிக்கனா மட்டனாங்கிறது தான் கன்ஃபியூஷன். இப்ப கேட்டுட்டு வா. ஏன் கடைக்கு போற துறைய வந்து கேட்க மாட்டாரோ? கால் வலிக்குதுனாலு போய் கேட்டு வாடி. கால் வலி இதெல்லாம் பேச்சு வேற உனக்கு. நான் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி, உங்களை சும்மா விட மாட்டேன்டின்னு பேச்செல்லாம் பேசிட்டு போனல நீ. இவ துப்புனது இங்க வரையும் தெரிக்குதே. மொவல அப்புறம் வச்சுக்கிறேன்டி உன்ன. செல்ல நாள் இல்லை நீ, என் செல்ல நாள் இல்லை. போயிட்டு வடி செல்லும். போறேன் கேட்டு நாய நில்லு இங்க. ராகுல் தூக்கி போடுறா. சரிக்கா. அக்காக்கா போட்டுட்டேன், அவளை கூப்பிடுங்க. சரிடா நந்தினி. என்ன? அத்தை கிச்சன்ல இல்லடி, இதோ இங்க தான் இருக்கிறாங்க முன்னாடி, போய் கேளு. முன்னாடி இருக்கிறாங்களா? இதை முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? எதுக்குடா அவளை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அத்தை முன்னாடி தானே இருக்காங்க, நம்மளே கேட்டுட்டு போலாம்ல. நான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன் ப்ளீஸ்ண்ணா. நந்தினி அம்மா முன்னாடி தான் இருக்காங்க. முன்னாடி தான் இருக்காங்கன்னா நீ ஏன் கேட்டுட்டு போயா ராகுலே? எதுக்கு ராகுலே என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அது அத்துக்கிட்ட நான் பேச மாட்டேன், அத்துக்கிட்ட நான் டூக்கா. ஏன் என்னாச்சு? அவங்க என்ன திட்டாங்க காலையில, அதான். அல்ப திட்டாங்கிறதுக்காக அவங்க போடுற சோத்தெல்லாம் தின்னமையா இருப்ப நீ. அது வேற இது வேற, நீ போய் கேட்டணும். அப்போ என்ன வேறையோ வாடி செல்லல. ஐயோ ஐயோ எம்மா எம்மா. நந்தினி நினைச்ச மாதிரியே பிடிச்சிட்டான். ஆமாடி, சோ கியூட்ல. விடுங்க, என்ன பொறுமையா எழுதுக்கோ. கண்ணை தூக்கி எங்க வச்சிருக்க நீ? நடக்கிறப்ப பார்த்து நடக்க மாட்டியா? கீழே பார்க்க மாட்டியா? அப்படியே போற. பரவாயில்ல, கொடுத்த வேலையை தரமா செஞ்சு முடிச்சுட்டாளுங்க ரெண்டு பேரும். இவளுங்களுக்கு இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை எக்ஸ்ட்ராவா வைக்கிறேன். நான்லாம் கண்ணை ஒழுங்கா வச்சுக்கிட்டு தான் நடக்கிறேன். உங்க தம்பி கிட்ட போய் பேசுங்க இதெல்லாம். தின்னுட்டு பழத்துல நடு ஹாலில் போட்டு வச்சிருக்கான் நாய். சரி நான் பேசிக்கிறேன், நீ ஓகே தானே? அடிபட்டுச்சா? என்ன கீழே விழுந்த? அதான் பிடிச்சிட்டீங்கல்ல? இருக்கட்டும், ஸ்லிப் ஆச்சுன்னா காலில் சுளுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதான் கேட்டேன். சரி இப்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா எடுத்து விடுவீங்களா? கையை விடுங்க. உனக்கு இருக்க வாய் கொழுப்பு, இதுக்கு ஒண்ணு நான் கீழே விட்டுருக்க வேண்டியதானே? நானா உங்களை வந்து என்ன பிடிங்கன்னு சொன்னேன்? ஐயோக்கா, ட்ராக் மாறுதுக்கா. நந்தமா அம்மா கிட்ட மசாலா போய் கேட்டுட்டு வாமா. நான் எதுக்கு போனோம்? தோகரானே இவனே போய் கேட்க சொல்லுங்க. யாரடி சொல்ற? உன்னதான்டா சொல்றேன், நீயே போய் கேட்டுக்கோ போ. வேணாண்டி. என்ன வேணாம்? நான் வாடப்படுறேன்னு சொன்னா உங்களுக்கு எரியுதுல, இப்ப கூட எரியுதுல. ஆனா யாரோ ஒருத்தி சொன்னா சிரிச்சுக்கிட்டே நின்று கேட்பீங்க, அப்படிதானே? நீ எல்லாம் பொண்ணாடி, நீ உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எனக்கு. ஆகுதுன்னா ஏன் பாக்குறீங்க? போயிடுங்க அப்படி எங்கனா. நினைச்சேன் இப்படிதான் நடக்கும். என்னடா இப்ப வந்து இப்படி சொல்ற? எனக்கு தோணுச்சுக்கா, ஆனா தோன்ற மாதிரியே நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேனா, நடந்துருச்சு. விடுங்க, வேற எதனா பிளான் போட்டுக்கலாம். சரி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதுதானே நம்ம நோக்கமே. பண்ணிடுவோம். அடுத்த நாளா பெருசா பிளான் பண்ணுவோம்க்கா. பேசாம எதனா ஒரு ரூம்ல போட்டு பூட்டிடுவோம் ரெண்டுத்தையும். பிரில்லியன்ட் பிரியாணி ஆரம்பிச்சிருச்சுங்கப்பா.